ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷால் ஸ்டுடியோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னா இன்க்ரெடிபிள் ஹல்க். வாங்க கற்றுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே ப்ரூஸ் பேனர் அப்படின்ற ஒருத்தரை ஒரு காமா பாய்சன் உள்ளே போனதுனால செக் பண்ணுறாரு லேபில் வச்சு. அதை செக் பண்ணோன்னே டேஞ்சர்னு வருது. என்னென்னு பார்த்தா அவர் ஒரு மான்ஸ்டராக மாதிரி இல்லை, பிக்கெஸ்ட் மான்ஸ்டராக. இதுதான் ஹல்க்கு. நம்ம ஜென்ரல் ராஸை அடிச்சுட்டு நம்ம பெட்டி ராஸை அடிச்சுட்டு போயிடுது. அப்போ பெட்டி ராஸ் வந்து இங்கே படுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்க்கலான்னு வந்தால் நீ இங்கே இருக்கவே கூடாது, நாட்டை விட்டே போடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு. அப்புறம் இதை கேள்விப்பட்டு எல்லா மக்களும் இவன் ஒரு மான்ஸ்டர்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியிலேருந்து இவனை அழிக்கிறதுக்காக நிறையா மிஷின்ஸும் வருது. அப்புறம் வந்து இவர் வந்து டேஸ் வித்தவுட் இன்ஃபினியன்ஸ் 158 அப்படின்னு சொல்லிட்டு காத்துது. அப்புறம் என்னென்னா இவர் தனியாக வாழ்ந்துட்டுருக்காரு. அப்புறம் இவர் புக்கும் படிக்கிறாரு. அப்புறம் வந்து அவர் இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இருக்காரு. அவர் ஹல்கை அமைதிப்படுத்துறதுக்காக அவர் வந்து அவரோட மாஸ்டர் வந்து ஒரு இதை சொல்லித்தர்றாரு மாஸ்டரு. அதை அவர் பண்ணுறாரு. அதே மாதிரி அவர் இப்போ வருதா அப்படின்னு பார்க்குறதுக்காக அதுவும் கொஞ்சம் லோ ஆகுது, கொஞ்சம் அதிகமாகுது. அப்போ வேணுன்னே அவர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு மாஸ்டர் அப்படிலாம் பண்ணுறாரு. அப்போது நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசும்போது தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட ரத்தம் வந்து ஒரு பாட்டிலில் பட்டுருது. மிஷின்ஸ்லாம் ஆஃப் பண்ண சொல்லிடுறாரு. ஆஃப் பண்ண சொல்லி அந்த ரத்த துளியை பார்த்து ஓகே அதை எடுத்துடுறாரு. அப்படியே அடுத்தது பார்த்தா அந்த உண்மையான ரத்தம் வந்து ஒரு பாட்டிலில் இருக்குது, அதுவும் கலந்துடுது. இப்போ அது யூஎஸ்ஏ பிராசிலுக்கு போயிடுது. இங்கே இந்த வம்பு பண்ணுறதுக்காக சில பேர் வர்றாங்க. என்ன டோன்ட் மேக் மீ ஆங்கிரின்னு சொல்கிறதுக்கு பதிலாக டோன்ட் மேக் மீ ஹங்கிரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சிரிக்கும் போது அதை விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரின்னு அவரும் போவார். அப்புறம் வந்து இவர் வேலை செஞ்சு ஒரு பூ எடுத்துகிட்டு வர்றாரு. மிஸ்டர் ப்ளூ கிட்டே பேசுகிறாரு. மிஸ்டர் ப்ளூ இங்கே ஒரு விஷயம் பண்ணுறாரு. அப்புறம் பி ஷுர் ட்ரை டு ஹை டூ அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பூ வச்சு டெஸ்ட் பண்ணுறாரு ஒரு டிஎன்ஏ. அப்போ அந்த ரத்தமும் உள்ளே போய் அந்த ரத்தம் உள்ளே போச்சுன்னு பார்த்தா திருப்பி அது ஹல்கோட இதுவாக மாறுது. அனதர் ஃபெயிலியர்னு சொல்லும்போது உன் டிஎன்ஏவை எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ப்ளூன்னு சொன்னோடனே அந்த டிஎன்ஏவை அப்படியே வந்து பிளட் சாம்பிளை கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுக்குறாரு நம்ம இவர். அப்புறம் வந்து இதை மிஸ்டர் ப்ளூக்கு அனுப்புறதுக்கப்புறமா ஸ்டான்லி கேமியோ அந்த ரத்தம் இந்த பாட்டிலை குடிச்சதுக்கப்புறம் அவரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இது தெரிஞ்ச ஜென்ரல் ராஸ் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கார். இப்போ தான் இங்கே ஒருத்தர் காட்டுறாரு. இவர் பேர் தான் அபாமினேஷன். அதாவது இதில் அபாமினேஷன், ஆனால் அவரோட ரியல் நேம் எமில் பிளான்ஸ்கி. அப்புறம் இவர் கிளம்புறாரு. இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இவர் நம்ம ஜென்ரல் ராஸோட மிஷினில் இருக்கார். இப்போ அவன் என்ன பண்ணுறான் எல்லாமே நம்மளால் கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம ஜென்ரல் ராஸ். இப்போ மிஸ்டர் ப்ளூ கிட்டே என்ன குட் நியூஸ் அப்படின்னு சொல்லும்போது பிளட் டெஸ்ட்லாம் வந்து ட்ரூன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன டேட்டெல்லாம் என்கிட்ட இல்லை, டேட்டா வந்து பெட்டி ராஸ் கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹோம் அப்படின்னு போட்டுடுறாரு. இப்போ அவர் அவர் இருக்க இடத்த தேடி நம்ம ஏஜென்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க அங்கே. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆளுங்கள்லாம் வந்து வராங்க. அப்போ அங்கேருந்து அவரும் தப்பிச்சு போயிடுறாரு. அந்த நாயை அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அபாமினேஷன் அதாவது நம்ம எமில் பிளான்ஸ்கி வந்து துரத்துறாங்க அவனோட ஆளுங்களும். அப்புறம் அவர் வந்து இந்த ஊர் நல்லா தெரிஞ்சதுனால ஓடு செமையாக ஓடுறாரு. வலிக்கு விழுந்துடுறாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட ஹார்ட் பீட் அதிகமாகிடுது அவர் பண்ணுறதுனால. சரின்னு இப்பயும் ஓடுறாரு. அப்புறம் அங்கே வம்பிழுக்கிறவங்க வந்தோடனே அங்கேருந்து தப்பிச்சு 2 பேர்கிட்டையும் மாட்டிக்கிறாரு. இப்போ 187 மாறினோடனே அவர் எப்படியாவது ஹல்கா மாறுறது தடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மீ ஆங்கிரி வெரி பேட் அப்படின்னு சொல்லும்போது எங்க கோமை காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவரும் ஹல்கா மாற ஆரம்பிச்சிடுறாரு. 200 ஆகிடுது. இப்போ வாட்சையே கழட்டி போட்டு ஹல்கா மாறிடுறாரு. பெரிய ஹல்கா மாறினோடனே பார்த்தா செம்ம என்ட்ரி. இதுதான் என்னோடய ஃபேவரட் சீன் இந்த படத்துலையே. இப்போ அவங்களாம் வரும்போது
நாம் அங்கே போகாதீங்க, அவன் சுத்தம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லும்போது அவன் எமில் பிளான்ஸ்கி சுடலான்னு வரும்போது அவரால் எதுவுமே பண்ண முடியலை. இப்போது வந்து அங்கே புகை மூட்டத்துலேருந்து ஹல்க்கு வர்ற மாதிரி ஒன்று அமைதியாக இருந்து தூக்கி போடுறாரு. அதுக்கப்புறம் இங்கேருந்து செம்மையான ஃபைட் நடக்கும். சும்மா வேறு லெவலாக ஃபைட் பண்ணுவாங்க. இப்போ பெட்டி ராஸோட டேட்டா எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குலாம் ஒரு இது கட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவனை தோக்கடிக்கவே முடியல. அவன் ரொம்ப சாகாக இருக்கான். என்னோட ஒரு கனவு என்ன தெரியுமா, அந்த ஹல்கை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மிஷினோட கனவு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்க இடத்துல நான் எங்கே இருக்கேன்னு சொல்லும்போது குண்டி மிலாவில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எங்கே நான் நெக்ஸ்ட் டவுனுக்கு தான் போகிறேன், அங்கே ஒன்று ட்ரா பண்ணின்னு சொல்லி மெக்சிகோவில் ட்ரா பண்ணிடுறாங்க. கையை நீட்டினா கூட ஒரு பையன் இது காசு கொடுக்குறான். அந்த காசை வச்சு ஒரு பேண்ட், எலாஸ்டிக் பேண்ட் வாங்கிக்கிறான். அப்போ தான் ஹல்காமானாலும் அது கிளியாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எங்கே தூங்கினாலும் அவன் ஓடுற நிலமை மட்டும்தான். என்ன இப்போ அவனை நான் கண்டிப்பாக பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி, உன்னோட கனவு தான் என்னன்னு சொல்லும்போது, பேனர் அந்த வெப்பன் ப்ராப்பர்ட்டியில் இல்லைன்னா என்ன நீங்கள் பண்ணியிருப்பீங்க, நான் ஒரு சீரம் அவனுக்கு கொடுத்தேன், அந்த சீரத்தில் தான் அவன் ஹல்கா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் ராஸு சொல்கிறாரு. அவரும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இவர்கிட்ட சொல்கிறாரு. அதாவது நம்ம எமிலி பிளான்ஸ்கி கிட்ட சொல்கிறாரு. அவரும் சரின்னு எல்லாத்தையும் கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி கல்வர் யூனிவர்சிட்டியில் அங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்கான். அவன் எலிசபெத் ரோஸ் இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இவரும் இங்கே வரும்போது பார்த்தா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கான். இந்த சோகத்தில் வந்து நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து அவர் இந்த மாதிரி ஒரு தாத்தா கிட்டே போய் பேசுகிறாரு. ஒரு ஹோட்டல் வச்சுருக்க தாத்தா கிட்ட அவர் ஆமாப்பா ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, இந்த மாதிரி அவர் ஒரு பீஸா பாய் மாதிரி அவளோட வீட்டுக்கு போயிட்டு டெலிவரி பண்ண போகிறான். அதாவது அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு டெலிவரி பண்ண போகும்போது அவன் நிறைய பீஸா கொண்டு எக்ஸ்ட்ரா வரும்போது அந்த லேபில் போய் செக் பண்ணுறாரு. இந்த மாதிரி அந்த இதெல்லாம் செக் பண்ணுறாரு. எலிசபெத் ரோஸ் அந்த டேட்டாலாம் செக் பண்ண போகிறாரு. நோ மேட்ச் ஃபவுண்டுன்னு சொல்லுவாங்க. இப்பயும் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ப்ளூ கிட்ட சொல்லும்போது, டேட்டா இஸ் கான், ஐ கேனாட் ஹெல்ப், ஸோ வாட், கீப் மூவிங் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த பொண்ணு அங்கே வரும்போது பெட்டி ராஸ் வந்து ஒரு செகண்டில் வந்து நம்ம இவரை பார்த்துறாரு. அப்போ அங்கே பார்த்தது அவன் தானே அப்படின்னு கேளும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா இவன் கார் எடுத்துகிட்டு இங்கே வந்துடுறா. வந்து இந்த மாதிரி நீ என் கூட வேணாம், என் வீட்டில் தங்க வைக்கணும்னு சொல்கிறாரு. நான் கொஞ்ச நாள் கூட எங்கள் அப்பா கூட பேசுறதில்லை, ஏன்னா நீ அப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொல்கிறாரு. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் டேட்டாவை இங்கே தான் இருக்கேன், இந்த டேட்டா வச்சு நான் என்ன பண்ணுவேன் சொல்லும்போது, இங்கே அந்த சீரம் இருக்குல்ல, அந்த சீரம் அப்படிலாம் ரெடி பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த மாதிரி என்ன நீ உடனே கிளம்ப போறியா அப்படின்னு சொல்லும்போது, என்னால் இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளான்ஸ்கியை ஒரு இடத்துல படுக்க வைக்கிறாங்க. ஏன்னா அந்த சீரத்தை போகிறாங்க. அதாவது அல்குக்கு போட்ட அதே சீரத்தை நம்ம பிளான்ஸ்கிக்கு போடுறாங்க. அதை போட்டதுக்கப்புறமா பிளான்ஸ்கி வலியே தாங்க முடியலை, இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துல போகலாம் அப்படி சொல்லிக்கிட்டு அவங்க போகிறாரு. எப்படியா அந்த இதுக்குள்ளே போகும்போது வெயிட் அப்படி சொல்கிறாரு. நம்ம பிளான்ஸ்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு, ஹல்கோட ஃபாஸ்ட்டு. எப்படியோ அந்த இது பென்ட்ரைவை இவன் முழுகிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹல்க் அங்கே ஓடி வரதை பார்த்துட்டு எல்லாம் சுடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் சுட்டுறான். என்ன பண்ணுறது தெரியாமல் புகையில் அவன் ஹல்கா மாறுவான்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஹல்கா மாறிடுறான். இப்போது கிளாஸ் உடச்சிட்டு என்னோடய மாஸ் சீன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த சீன், எல்லாருக்குமே பிடிச்ச சீன். இந்த வெறித்தனமான ஹல்க் வந்து ஆணுக்கத்தோடனே எல்லோரும் மறண்டு போயிருந்தாங்க. இப்போ சுடுன்னு சுட்டாலும் எதுவுமே நம்ம ஹல்க்குக்கு ஆகவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹல்க்கும் அடின்னு பொழந்து எடுக்கிறாரு எல்லாரையும். இப்போது இதெல்லாம் சில ஸ்கூல் பசங்க வீடியோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே எடுத்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி வேற லெவலாக பண்ணுறாரு. இப்போ பிளான்ஸ்கி அடிக்கலான்னு போகும்போது அவரோட அந்த மிஷினை வச்சு அந்த சவுண்டு வேரியேஷன், அதாவது
அந்த ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அந்த சவுண்ட் வேரியேஷன்ஸை இந்த மாதிரி சொல்கிறாங்க. இது ஹல்க்கை நிறுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஹல்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி சொல்லும்போது அந்த இதை வச்சு தடுத்து எப்படியா முன்னாடி போய் அதை அடிச்சிடுறது. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹல்க்கு வந்து கஷ்டப்பட்டு தாண்டி நீ கிட்டக்க போகாத அவன் அடிச்சிருவான்னு சொன்னதுக்கப்புறம் அந்த இதை எடுத்துடுறாங்க. அப்படியே ஒரே மெதி அடித்து அவள் போயிட்டு முட்டிக்கிறாரு மரத்தில். அவர் ரொம்ப பெரிய அடி. இப்போ ஹல்க் அடிக்கலான்னு போகும்போது அங்கேருந்து நம்ம ஹல்க்கு அதை தூக்கி வீசி அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து நம்ம பெட்டி ரோஸை தூக்கிட்டு போயிடுறாரு. இது எல்லாமே சொன்னது அந்த பெட்டி ரோஸோட பாய் ஃப்ரெண்ட் தான். நான் இப்படி சொன்னதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை சொல்கிறாங்க. அடுத்த நேரம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல நம்ம ஹல்க்கு பெட்டி ரோஸ் முடிச்சோடனே ரொம்ப பயந்துடுறாங்க. நான் தான் அப்படி சொன்னேன், அந்த இடி இடிக்குது, இடியை ஏன் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது சாதாரண இடி தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹல்க்கு சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்தது இங்கே என்ன இருந்தாலும் அவருக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் அசைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே ரொம்ப இதுவாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹல்க்கு, அதாவது நம்ம ப்ரூஸ் பேனர் வாண்டியது இப்போ தான் அந்த பென்ட்ராவே எடுக்கிறாரு. இப்போ நம்ம பெட்டி ரோஸ் வந்து இந்த மாதிரி உடனே கிளம்பணுவா அப்படின்னு சொல்லும்போது கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலாஸ்டிக் பிளாங்கெட்டை வாங்கி தந்தாங்க. இன்சிடென்ட் இன் கல்வர் யூனிவர்சிட்டி அந்த 2 பேர் எடுத்தாங்களா வீடியோ, அந்த ஹல்க் ஃபைட் பண்ணுறது. இப்போ அதை எடுத்து போட்டு இந்த கேம்பஸ் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு வர விட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெட்டி ரோஸ் வந்து ஹல்க்குக்கு முடியெல்லாம் வெட்டி விட்டு நம்ம இப்போது அவர் கூலாக இருக்காரு. ஸோ நம்ம பிளான்ஸ்கி வந்து சரியாயிடுறாரு. அவனுக்குள்ளே இருக்கிற வெறி எனக்கு நல்லாவே தெரியுதா அப்படின்னு சொல்லியிருக்கும் போது இங்கே நம்ம பெட்டி ரோஸும் இவனும் கிளம்புறாங்க அந்த இடத்துக்கு மிஸ்டர் ப்ளூவை பார்க்கறதுக்காக அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இப்போது இந்த கீச்சைனை வச்சு நான் வேணா பண்ணுறேன்னு சொல்லும்போது சே வேணாம் சொல்லும்போது அவன் கண்டிப்பாக இந்த மாதிரி கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் எதுவுமே எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த இடத்துல அவர் வந்து சப்ஜெக்ட் ஃபைல் ஃப்ரம் மிஸ்டர் ப்ளூ ஹீஸ் த டேட்டா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லுது. மிஸ்டர் ப்ளூ எங்கே இருக்கான்னு சொல்லும்போது இவன் தான் மிஸ்டர் ப்ளூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிஸ்டர் ப்ளூ கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, அவங்க 2 பேரும் போகிறாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஹல்காக மாறவே கூடாது, அப்படி மாறிட்டேன்னா ரொம்ப கொடூரமாக இருப்பேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறாங்க. நீ ஒரு தடவை பண்ணலாம்ல. இல்லை நான் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக, எனக்கு அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அடுத்த இது வந்து என்னென்னா, நம்ம பிளான்ஸ்கி இருக்கான்ல அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்தது என்னென்னா, இங்கே டிராஃபிக் ஆனதுனால அவங்க போட்டில் போயிடுறாங்க. இப்போ நியூயார்க் சிட்டி சப்வேல பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே பேசிக்கிட்டு இவங்க மிஸ்டர் ப்ளூ ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு போவான். அவன் வேறு மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கான். காரை கண்ணா பின்னமாக ஓட்டும் போது நம்ம பெட்டியில் சிந்திச்சு நீதான் காரை ஓட்டுறேன் இல்லை மண்ணை ஓட்டுறேன்னு கட்டி விட்டுட்டு இந்த மாதிரி மிஸ்டர் ப்ளூவை பார்க்கறதுக்காக அவங்க போகிறாங்க. மிஸ்டர் ப்ளூ இருக்கிற இடத்துக்கு ஜென்ரல் ராசி அவங்களோட ஆளுக்கெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிச்சு, கூடவே பிளான்ஸ்கிக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ அவங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் ப்ளூ கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வராரு. இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு நான் நிறைய பார்த்துருக்கேன், 2 பேர் இப்போ தான் கரெக்டாக மீட் பண்ணிக்கிறோம்ல அப்படி சொல்லும்போது இப்போது கரெக்டாக எலும்பு சதெல்லாம் நல்லா வளருது. இப்போ வந்து ஹல்கை வந்து உருமானாதான் அந்த மாதிரி பண்ண முடியும் சொல்லிட்டு ஹல்க் கோவப்படுத்துறதுக்காக ரத்தியாகுது. இப்போ அவர் ஹல்கா செம்ம மாதிரி வேற மாதிரி மாறுறாரு. ஹல்கா அப்படியே மாதிரி அவர் ஷார்ட் கொடுக்குறாரு, அப்போ தான் ஹல்கா மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹல்கா மாறினதுக்கப்புறமா எப்படியோ நம்ம பெட்டி ரோஸ் தான் அடங்குறாங்க. என்னை பாரு காம் டவுன் சொல்லும்போது கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லும்போது மிஷின் ஒர்க் ஆகலன்னு சொல்லும்போது இப்போ திருப்பி அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ ஒரு கத்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடி ஆகிடுது மிஷின். நான் நம்பவே முடியலை, உங்களால் எப்படி இதை பண்ண முடியும், இனிமேல் எவனாலும் இதை பண்ண முடியாது, இவரால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப பெருமையாக பேசுகிறேன். மிஸ்டர் ப்ளூ, உங்கள் டிஎன்ஏ வச்சு நான் நிறைய இதை உருவாக்கியிருக்கேன், இதை பாருங்கள், இதை வச்சு
நிறைய டெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் சீக்கிரமாக அழி, என்னை தேடி நிறைய பேர் வந்துட்டாங்க, சீக்கிரம் இதெல்லாம் அழிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை கண்டிப்பாக முடியாது, இதெல்லாம் காட்டினா உங்கள் நல்லவங்க என்னால் ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லும்போது இங்கே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது இங்கே நம்ம பிளான்ஸ்கியும் வந்து இந்த மாதிரி சண்டை போட ஆரம்பித்தோடனே நம்ம ஹல்கை பிடிச்சிடுறாங்க. எப்படி என் கண்ணிலே விரட்டி விட்டாட்டில, நீ பொண்ணுங்கிறதுனால தானே உன்னை விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா நம்ம பெட்டி ரோஸையும் ஹல்கையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல அந்த பொண்ணு விட்டுட்டு பிளான்ஸ்கி எனக்கு அந்த சீரத்தை குடுற அப்படின்னு சொல்லும்போது அபாமினேஷன் அப்படின்னு சொல்லும்போது கொடுத்துட்டியா, ஓ நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் க்ரீனோட அந்த சீரத்தை இவருக்கு போடுறாங்க. இப்போ அபாமினேஷனாக மாறிடுறாரு. அபாமினேஷன்ற ரொம்ப கேவலமான அசிங்கமான ஒன்று. இப்போது ஒரு மாதிரி மாறினு இவரும் சிரிக்கிறாரு. அடுத்த விஷயம் என்ன, அபாமினேஷன் இங்கே சிட்டியை நாசம் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் நம்ம ஜென்ரல் ராஸும் என்ன உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நான் வேணால் போய் அடைக்கணுமான்னு சொல்லும்போது உன்னாலேயும் ஒன்று அடிக்க முடியாது, அவனை எப்படி நீ அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் ராஸ் பேசும்போது கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஜென்ரல் ராஸ் கிட்ட அபாமினேஷன் ஓடி வருது. அடுத்தது என்னென்னா ஸ்காரெல்லாம் தூக்கி போட்டு வருது. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் பேசிகிட்டு இருக்காரு. சரி பேசுறதுக்கு நேரம் இல்லை, கண்டிப்பாக நீ போய் பண்ணி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்போது நம்ம அந்த ஃப்ளைட்லேருந்து இவரை தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹல்க்கும் ஒரு இதில் விழுந்துடுறாரு, அதாவது நம்ம ப்ரூஸ் பேனர் ஒரு இதில் விழுந்துடுறாரு குழுக்கில். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தால் சும்மா விரலை உடுத்திக்கிட்டு சும்மா வர்ற மாதிரி நம்ம ஹல்க் வந்துருக்கு. அபாமினேஷன் ஹல்க்கு இப்போ தான் வேறு மாதிரி ஃபைட் நடக்குது, செம்மையாக ஃபைட்டு போடுது. நம்ம ஹல்க் அபாமினேஷன் 2 பேரும் சும்மா பிச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க. நீ ரொம்ப அசுத்தமாக இருக்கடா, உன்னை சுத்தம் பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு ஹல்க் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ இங்கே ஹெலிகாப்டர்லேருந்து சுடும் போது அவர் அங்கே தான் இருக்காரு சொல்லிட்டு அபாமினேஷனை தோற்றதுக்காக பில்டிங் விட்டு பில்டிங் தாவி அங்கே போகும்போது நம்ம ஹல்க்கு அந்த பிளேனும் ரொம்ப ஆடுது. எப்படியோ நம்ம அபாமினேஷன் வந்து அதை டேமேஜ் பண்ணும்போது அது கீழே வந்துடுது. கீழே வந்து எப்படியோ டேமேஜ் இல்லாமல் போயிடுது. நம்ம ஹல்க்கு பிடிக்கலான்னு பார்க்கும்போது இது அபாமினேஷன் பண்ணுறாங்க, நாங்களாம் சேஃப் தான், நீ கண்டிப்பாக சண்டை போடு அப்படின்னு சொல்லும்போது அடிச்சு சங்குலியை வச்சு என்ன பண்ணுற பாடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபாமினேஷனும் செம்மையாக ஃபைட் பண்ண வந்துடுது. இப்போ நம்ம ஹல்க்கு ஒரே ஸ்னாப் விட்டோன்னே எல்லா நெருப்பு அணைஞ்சிடுது. அதுக்கப்புறம் என்னென்னா இப்போது நம்ம ஹல்க்கு வந்து ஒரு சங்கிலியை பிடிச்சிடுறாரு. சங்கிலி வந்து நம்ம ஹல்க்கை சுற்றிட்டு இருக்கும்போது அவர் அந்த சங்கிலியை அப்படியே பிடிச்சி நம்ம அபாமினேஷன் கழுத்தில் போடுறாரு. அபாமினேஷன் கழுத்தில் அந்த சங்கிலியை போட்டதுக்கப்புறமா அப்படி தவிச்சு எழுதோன்னே நம்ம அபாமினேஷனை கொண்டுடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பெட்டி ராஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. உனக்கு என்ன பண்ணுற பாடுற அப்படின்னு சொல்லிட்டு மிதிச்சிடுறது. அப்புறம் என்னென்னா கத்தானே பெட்டி ராஸ்கிட்ட சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அவரும் நல்லவனாக திரும்பி போயிடுறாரு. இப்போ பெல்லாக்குள்ளே பிரிட்டிஷில் காட்டுறாங்க. நம்ம அந்த செயினை வச்சு அவரும் வாழ்ந்துட்டுருக்காரு நல்லா சந்தோஷமாக. வித்தவுட் இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இது 0 இப்போ போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம டோனி ஸ்டார்க் வந்து ஜென்ரல் ராஸில் நீங்கள் அவெஞ்சர்ஸ் டீமில் சேர்ந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன அவெஞ்சர்ஸா அது யாருன்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தையும் அப்படியே முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய்.